ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதி சீரியல்ல இன்றைக்கி எபிசோடில் ஒரு விஷயம் சீரியல் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்குமே தோணியிருக்கு. அதுதான் அதை பற்றி எடுத்து நம்ம பேசலாம். நமக்கு அந்த விஷயம் ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதையே அவங்களே கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காவேரி வீட்டுக்கு நம்மளோட விஜய் வர்றாரு. விஜய் வந்தோடனே காவேரியை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும் காவேரியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருந்தது இல்லையா? அதுக்கப்புறமா காவேரி குட்டிக்கு, அதாவது அம்மு மிஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது, நான் விட்டுட்டு வந்துட்டேன், வீட்டுக்கு கூப்பிட்டு வரல அப்படின்னு சொன்னோடனே விஜய் பயங்கர ஷாக்கா, என்ன சொல்கிறீங்க, என் பிள்ளைக்கு என்னாச்சு, உன் கூட தானே வர்றேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் வந்த கேள்வி. ஏன் விஜய் ஷாக் ஆகலை, ஒரு பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்தார், அதை நோட் பண்ணிங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, காவேரி பழசெல்லாம் மறந்துட்டாங்க இல்லையா? அப்போ நம்ம பதட்டப்பட்டு என் பிள்ளைக்கு என்னாச்சு, நீ என்ன பண்ண, உன்னை நம்பி தான் நான் ஸ்கூலில் விட்டு வந்தேன், உன் கூட வரேன்னு தானே சொன்னான் அப்படிங்கிறத விஜய் காவேரிக்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசினா, அவங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, மைண்டு ஏதாவது டென்ஷன் ஆனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக இந்த செக்ஷனை அவங்க ரிலாக்ஸாக ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, அதாவது காவேரி வீட்டுக்கு, விஜய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சித்தப்பா சித்தி தாத்தா எல்லோரும் இருக்கும்போது காவேரிக்கு சாரதாம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போனதுக்கப்புறமா அவ்வளோ ஹார்ஸாக தாத்தா இது விஜய் சித்தப்பாட்ட பேசுவார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரிலாக்ஸாக தான் பேசுவார். ஏன்னா காவேரிக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி தெரியாது. ஆனால் அவங்க கிட்ட நம்ம அதிகமாக எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது, எதுவுமே நிறைய விஷயங்கள் டக்குன்னு ஷாக் ஆகிற மாதிரி தெரியக்கூடாது, அதிர்ச்சி ஆகிற மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறது அவர் டாக்டர் சொல்லியிருக்கிறதுனால விஜய் காவேரி முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸாகவே அவர் அதை மூவ் பண்ணுறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் குழந்தை விஷயத்தில் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், என்னாச்சு என் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு பயங்கரமாக ஷாக்காகிற விஷயந்தான் அது, நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா கதை தானே இது. கதைப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ரியல் லைஃபுக்கும் கதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரியலில் நம்ம எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காகவும் தேடுவோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போயும் அதை தான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும். நம்மளோட விஜய் சித்தப்பாவும் பேசிகிட்டு இருக்கும்போது ராகவ் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே விஜய் எவ்வளோ ஷாக்கானார், பயங்கர ஷாக் ஆயிடுச்சு, அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க, அப்போ அவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் போகிறாரு. அந்த ரியாக்ஷன் அந்த ரியாக்ட் காவேரி வீட்லேயே அவருக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஆனால் அவர் மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அந்த மாதிரி கதை எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்பவே விஜயோட சுச்சுவேஷனில் நம்ம இருந்து பார்த்தோம். இப்போ பைக்கில், அதாவது காரில் போகும்போது கூட காவேரி ஒரு பதட்டத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. விஜய் ரிலாக்ஸாக தான் இருப்பார். விடுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம், நீங்கள் ஒன்று இது பண்ணிக்காதீங்க, வரி பண்ணிக்காதீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஸ்மூத்தாக தான் அந்த கான்வர்சேஷனவே எடுத்துகிட்டு போயிருப்பார். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, நம்ம மெச்சூர்டாக யோசிக்கணும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம பயந்தோம் அப்படின்னா காவேரி பயந்துருவா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு விஜய் யோசித்து இந்த சுச்சுவேஷனை அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம டைரக்டர், ரைட்டர் இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது. ஆயிரந்தே நம்ம கருத்து சொன்னாலுமே பார்த்திங்க அப்படின்னா குழந்தை மிஸ்ஸு அப்படின்னாலே ஒரு பதட்டம் வரணும். அது வந்தது தான், ஆனால் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு கேள்வியாக இருக்குது. சரிங்களா? பார்ப்போம் என்ன நடக்குது, எது நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளோட மகாநதியை கொண்டு போயிட்டுருக்காங்க. எல்லாருமே ஆர்வமாக பார்த்து பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ரொம்பவே விஜயோட கேரக்டரை அழகாக மெச்சூர்டாக கொண்டு போயிருக்காங்க, மெச்சூர்டாக காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல்
நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? எப்போவுமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது, அது நடந்துருது. சரிங்களா?